ஃபிட்னஸ் பண்ற நீங்க போஸ்டர் கரெக்ஷன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸசைஸா இருந்தாலும் அதுக்கு 10ல இருந்து 15 விதமான போஸ்டர் கரெக்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க ட்ரைனர்ஸ் கிட்ட கேளுங்க. முதல்ல நல்ல ஜிம்ம சூஸ் பண்ணுங்க. நல்ல ட்ரைனரை சூஸ் பண்ணுங்க. நான் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, இன்னைக்கு ஒரு சில ஜிம்ல நான் பார்த்தேன். ஜிம்மை வந்து பப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே டான்ஸ் ஆடுறதும், ஒரே சினிமா பாட்டு போட்டு டப்பிங் செய்யறதும், ட்ரைனரும் கூட சேர்ந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஃபிட்னஸை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் ஆயிடுவீங்க. மருத்துவம் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபிட்னஸும் ஒரு மருத்துவம் தான். இன்னைக்கு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காகலாம் வராங்க. எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அப்புறம் தைராய்டு இருக்கு, பிசிஓடி இருக்கு. இதெல்லாம் இதுக்காகவே நிறைய பேர் ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணி நிறைய பிரச்சனைல இருந்து வெளியே வராங்க. அப்படி இருக்கும்போது ஜிம்மை பப்பா யூஸ் பண்ணிட்டு அதுல அந்த சினிமா டான்ஸுக்கு போடுற ஸ்டெப்ஸ், ஜூம்பான்றாங்க, ஏரோபிக்ஸ்ன்றாங்க, அதுல ஒரு போஸ்டர் கரெக்ஷனுமே கிடையாது.